Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரவேற்க நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல அதாவது செகண்ட் மிட் டெஸ்டா இருக்கட்டும், இல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், இல்ல பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து நாளைக்கு முக்கியமான எக்ஸாம் எழுத போறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. கடைசி நேரத்துல நம்ம இதெல்லாம் படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும். சரியா? இப்போ 2 மார்க் வந்து நம்ம பார்த்துடலாம். சரியா? இது 2 மார்க்ல அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுல சைட்ல நம்ம வந்து இன்ட்டு போட்டிருக்கோம் பாத்தீங்களா, முக்கியமான கொஸ்டின் இது அப்படின்னு சொல்லி இன்ட்டு போட்டுக்கோம்ல. இதை மட்டுமாவது கடைசி நிமிஷத்துல இதை மட்டும் நினைச்சு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர் படிச்சுங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி டிஃபரெண்ட் ஓஎஸ் யூசிங் கம்ப்யூட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சார்டிசிஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அதுக்கப்புறம் வாட் இஸ் கம்ப்யூட்டர், டிஃபரண்ட் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, அதுக்கப்புறம் கன்வெர்ட் அதாவது 46 பேஸ் 10 இன்டூ பைனரி நம்பர், அதை பார்த்துங்க. அதுல ஏதாவது ஒரு சம் வந்து நமக்கு கண்டிப்பா கேட்கற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மல்டி யூசஸ், சரியா, அதாவது மல்டிமீடியா யூசஸ் ஆஃப் ஓஎஸ், அதை நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் பிட்வீன் சேவ் அண்ட் சேவஸ், சரியா, அதுக்கப்புறம் சூட்டபிள் ஆஃப் எக்ஸ் ஓஆர், சரியா, கேட், இதை பத்தி தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ, அது தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் டிஃபைன் அல்காரிதம், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ, அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். HDMI, சரியா, இதையும் தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் GUI, அந்த கொஸ்டின் பாத்துங்க. வாட் இஸ் தி ப்ரோக்ராம் கவுண்டர், சரியா, அதையும் நீங்க நினைச்சு பார்த்தா தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி அதாவது ரிக்ரெசிவ் ப்ராப்ளம் சால்விங், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை டோக்கன்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் எ டி மார்கன் லா, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பின்னை பத்தி தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஓஎஸ், இதையும் தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் கன்வெர்ட் 150 பேஸ் 10 இன்டூ பைனரி. போன 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டிஜிட் இருந்துச்சு, இங்க வந்து 3 டிஜிட் இருக்கு, அதனால 3 மார்க்ல கேட்கலாம். மல்டி ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ், அதையும் நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் நோட் ஆன் ISCII, சரியா, அதையும் தெளிவா பாத்துங்க. கிரியேட்டிங் தி நியூ ஃபோல்டர், அதை பத்தி தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் எனி 2 இன்புட் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ், சரியா, அதை எழுதணும். அதுக்கப்புறம் இம்பாக்ட் ஆஃப் பிரிண்டர்ஸ், அதுக்கப்புறம் ரோமு, ரோமு, ப்ரீ ரோம், இதோட டிஃபரெண்ட் நீங்க தெளிவா பாத்துங்க. வாட் இஸ் அப்ராக்ஷன், அதை தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிரா எ ஃப்ளோ சார்ட் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் C++, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ நான் கொஞ்சம் வேகமா சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கடைசி நேரத்துல இதை நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா இது நாளைக்கு எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். தேங்க்யூ.